இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஜனநாயக இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி. இந்திய திருநாட்டை பல்வேறு காலங்களில் பல பெரும் தலைவர்களால் திறம்பட ஆண்ட கட்சி. அன்று அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களால் வழிநடத்தப்பட்டு பின்னர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் சுதந்திர இந்தியாவை ஆண்டது. அதற்கு பின் அன்னை இந்திரா காந்தி, திரு ராஜீவ் காந்தி என பல பாரம்பரிய தலைவர்களால் இந்தியாவை நேர்த்தியான வளர்ச்சி பாதையில் வழிநடத்திய இயக்கம் நமது இந்திய தேசிய காங்கிரஸ். தமிழகத்தில் கர்ம வீரர் காமராஜர் என்ற உன்னத தலைவரை கொண்டது. இன்று அன்னை சோனியா காந்தி தலைமையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளால் காங்கிரஸ் நமது இந்தியாவை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்றது. அவரது வழியில் திரு ராகுல் காந்தி அவர்களின் தொலைநோக்கு பார்வை, நேர்த்தியான சிந்தனை மற்றும் பிற நல்ல செயல்களால் இந்திய ஜனநாயகத்தை மாற்றுப்பாதையில் அழைத்துச் செல்ல உழைத்துக் கொண்டிருக்கின்றது. சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களின் நலனில் அக்கறை கொண்ட காங்கிரஸ் ஒருபோதும் மதவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தை ஆதரித்ததில்லை. தற்போது தமிழ்நாட்டில் நமது தன்மான தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக பணியாற்றி வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினரின் நலன் காக்க, வாழ்வாதாரம் உயர திரு EVKS இளங்கோவன் அவர்களால் திரு அஸ்லாம் பாஷா அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மையினரின் தலைவராக நியமிக்கப்பட்டார். திரு அஸ்லாம் பாஷா அவர்கள் சிறுபான்மையினர் மற்றும் அல்லாது மற்ற மக்களுக்கும் ஒரு துன்பம் என்றால் முன்னின்று போராடக்கூடிய ஒரு போராளி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இயக்கம் எழுச்சி பெற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு படித்த இளைஞர். போராடுங்கள், நமது தன்மான தலைவரை சீண்டினால் போராடுங்கள், போராடுங்கள், மதுவில்லா தமிழகத்தை உண்டாக்க போராடுங்கள், போராடுங்கள், சிறுபான்மையினரின் தாய்மொழி பறிக்கப்பட்டால் போராடுங்கள், மதவெறி பிரிவினைவாதிகளால் ஜனநாயகத்தின் உரிமை பறிக்கப்பட்டால் போராடுங்கள், போராடுங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் போராடுங்கள், போராடுங்கள், சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்களை தகர்க்கப்பட்டால் போராடுங்கள். சிறுபான்மையினரின் மாநில தலைவராக பதவியேற்றதன் தொடர்ச்சியாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்தார். அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் சிறுபான்மையினரின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். துணிவு மிக்க தலைவராக இவர் திகழ்ந்த போதிலும் வருங்கால இந்திய பிரதமர் திரு ராகுல் காந்தியை போல் இரக்க குணம் உடையவர். தன்மான தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திரு அஸ்லாம் பாஷா இன்று தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் விரோத செயல்களை கண்டித்து ஜனநாயக வழியில் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை தமிழ்நாட்டுக்கு அடையாளம் கண்டு இன்று தமிழகமெல்லாம் இந்த அஸ்லாம் பாஷா யார் என்று அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய என்னுடைய பாசத்துக்கும் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தலைவர், பாசத் தலைவர், தன்மான தலைவர் EVKS இளங்கோவனுக்கு என்றும் நான் நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன். இப்படி பல போராட்டங்களை நடத்தி மக்கள் மனதில் காங்கிரஸ் சிறுபான்மை துறையின் நன்மதிப்பை மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு இப்பேற்பட்ட துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் போராடும் குணம் அனைத்தும் வருங்கால பாரத பிரதமர் திரு ராகுல் காந்தி மற்றும் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களிடம் கற்றுக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் திரு அஸ்லாம் பாஷா அவர்கள் தன்மான தலைவரின் தன்மான தளபதி என்று பெயரெடுத்துள்ளாரோ. 2016 தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க இயலாது என்று திரு EVKS இளங்கோவன் அவர்களுடைய கணிப்பு பொய்யாகாது என்பதை நாம் சொல்லவில்லை, தமிழ்நாடே சொல்கிறது. வாருங்கள், நாம் ஒன்றிணைந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் தலைமையில் சாதி மதசார்பற்ற ஜனநாயக தமிழ்நாட்டை உருவாக்குவோம். வாழ்க தமிழ்! ஜெய்ஹிந்த்!